இன்னும். பூமியினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுதா? கடவுளுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுதா? காற்றினுடைய அணுக்களை கண்டுபிடிக்க முடியுதா? ஆகாயத்தினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? எப்படி ஒரு பெண்ணினுடைய கருவறை விரிந்து சுருங்குவதோ அதுபோல இந்த உலகத்தில் எத்தனை அணுக்கள் நிறைந்து நிறைந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் விரிந்து கொண்டே இருக்கும், குறைய குறைய சுருங்கி கொண்டே இருக்கும். விரிந்து சுருங்கும் தன்மை உடையது இந்த உலகம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? 6 சாவு 100 சாவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம நம்பிக்கை அப்படியே வச்சிருக்கோம். ஆனா வள்ளலார் வந்துதான் மரணத்தை வெல்லும் வழி ஒன்று இருக்கிறது என்றே கண்டுபிடிச்சார். இந்த உலகத்துல எந்த ஞானியுமே கூடு விட்டு கீடுவாயெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சமாதி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜீவ சமாதியில இருந்திருக்காங்க. ஆனால் மரணம் அடையாமல் வாழக்கூடிய வாழ்க்கை. மரணம் அடையாமல் என்ன சார்? முக்தி அல்ல. முக்தி பேர் அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்களா எல்லாரும்? இறந்துட்டா முக்தி அடைந்து விட்டாருன்னுவாங்க. முக்தினா என்ன? முக்தின்னு எங்க இருக்குது? வைகுண்டம், கைலாயம், சொர்க்கம்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்குது? யாரும் பார்த்தாங்க? யாருமே பார்க்கல, எங்கேயும் கிடையாது. சொர்க்க நரகன வள்ளலார் பிரிக்கிறார். எப்படி தெரியுமா பிரிக்கிறாரு? எல்லாம் அனுபவம் இருக்கு. நான் ஒன்றும் தனிப்பட்ட ஈரோடு கல்விகள் கற்பனையில பேசுறது அல்ல, எல்லாம் ஆதாரம் இருக்கு. சொர்க்கனா என்ன சார், நரகனா என்ன சார்னு வள்ளலார் வந்து கேட்கிறாங்க. அது வள்ளலார் பதில் சொல்றாரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் துக்கமாயும் இறுதியில் சுகமாகவும் இருப்பது சொர்க்கம். ஆரம்பத்தில் சுகமாயும் இறுதியில் துக்கமாயும் வாழ்வது தாண்டா நரகன். புரியுதா? ஏதாவது இளமையில ஜாலியா இருப்பாங்க, அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியில பிச்சை எடுப்பாங்க. இல்லாட்டி நோய் வரும், தீராத வியாதி வரும், பிரச்சனைகள் வரும், பொண்டாட்டி சண்டை, புள்ள சண்டை, சொத்து சண்டை, கோர்ட்டு கேஸ், இதெல்லாம் துன்பம். எது துன்பத்தை உண்டாக்குறதோ இறுதியில் அதுக்கு பேரு நரகம். இறுதியில் எது சுகத்தை கொடுக்கிறதோ அதுக்கு பேர் தாண்டா சொர்க்கம். எதுக்கு 2 பாயிண்ட் தான் முடிச்சிட்டாரு. அப்ப நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறது என்ன? இப்ப நமக்கு வேணும்னா அருட்பெருவெளி எங்க இருக்கு? அதான் தலைப்பு இல்லைங்களா? நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? அருட்பெருவெளியில தான் இருந்தோம். நம்ம இருந்த இடம் அருட்பெருவெளி. அத வள்ளலார் அழகா சொல்லுவார். அட்டகை படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே, அருட்பெரும் நிதியே, அருட்பெரும் சித்தி என் அமுதே, அருட்பெரும் கழிப்பே, அருட்பெரும் சுகமே, அருட்பெரும் ஜோதி என் அரசே. வள்ளலார் காட்டின ஆண்டவர் எங்க இருக்காரு? அருட்பெருவெளியில் இருக்காரு. சார் அருட்பெருவெளின்னா எங்க சார்? அது எங்க இருக்கு சார்? யாராவது பார்த்தாங்களா? இதுவரையில் யாரும் பார்க்கல. வள்ளலார் தான் பார்க்கல. நம்ம இந்த ஒரு வெளியினுடைய எல்லையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வெளி யாராவது அளந்திருக்காங்களா? எத்தனையோ விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சிலாம் கண்டுபிடிக்குது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல இன்னும். பூமியினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுதா? கடவுளுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுதா? காற்றினுடைய அணுக்களை கண்டுபிடிக்க முடியுதா? ஆகாயத்தினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? அதான் நான் போன மாசம் ஒரு கட்டுரை போட்டேன். இந்த உலகம் விரிந்து சுருங்கும் தன்மை உடையது. இந்த உலகம் எப்படிப்பட்டது? விரிந்து சுருங்கும் தன்மை உடையது. என்ன சார் நீங்க உடனே சார் அது எப்படி விரியும் அப்படின்னு கேட்டாரு ஒரு ஆள். அவர் பகுத்தறிவாளர், ஈரோட்ல தான். ஒரு அந்த உலகம் வந்து ரவுண்டா இருக்குது, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்குது, நவ கிரகங்கள் இருக்கு, அது தன்னைத்தானே செயல்பட்டு இருக்கு, அது இயற்கை சார், அது எப்படி சார் விரிந்து சுருங்கும் அப்படின்னு கேட்டார். அது உதாரணம் சொன்னாதான் அவர் ஏத்துக்குவாரு. அப்ப மருத்துவ ரீதியாக உதாரணம் சொன்னேன். ஒரு தாயினுடைய கருவறை எவ்வளவு இருக்கு? அது பை, கருப்பை, கர்ப்பப்பை. குழந்தை உற்பத்தி ஆகாது இருக்கும்போது எப்படி இருக்கும்? சின்னதா ஒட்டி போயிருக்கும் இல்லைங்களா? குழந்தை உற்பத்தி ஆகும் போது அந்த கர்ப்பப்பை விரிதா? 5 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ எல்லாம் சொல்றாங்கல்ல ஒரு குழந்தையுடைய வெயிட்.
அப்ப அந்த கருவறை விரிதா இல்லையா? எதையாவது கருப்பை வெடிச்சுன்னு இது வரையும் மருத்துவர் சொல்லியிருக்காங்களா? இல்ல. சரி, ஒரு குழந்தை தான். ஒரு பெண்களுக்கு 4 குழந்தை 5 குழந்தை பிறந்திருக்குல்ல, பிறந்திருக்கா இல்லையா சார்? அப்ப அந்த கருவறை அத்தனை குழந்தைகளுக்கு பிரிஞ்சு கொடுக்குதா இல்லையா? அப்ப குழந்தைகளா வெளியே வந்துட்டோன்னே சுருங்கி போயிடுது. எப்படி ஒரு பெண்ணினுடைய கருவறை விரிந்து சுருங்குவதோ அதுபோல இந்த உலகத்தில் எத்தனை அணுக்கள் நிறைந்து நிறைந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் விரிந்து கொண்டே இருக்கும், குறைய குறைய சுருங்கி கொண்டே இருக்கும். விரிந்து சுருங்கும் தன்மை உடையது இந்த உலகம்.